ورتل القرآن اصبح بصوتك اسمع الأكوان اقرأ كلام الله داوي نفوسنا لنحس في أعماقنا الإيمان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. படைத்தவனை புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்களுடன் மேலான உத்தம தூதரின் மீதும் அவரை பின்பற்றக்கூடிய அத்தனை மக்கள் மீதும் பொழியப்படட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக அக்ஸாவின் அருள் நிறைந்த இரவுகளில் அழகிய அறிவுரைகளின் தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஈமானை அதிகரிக்கும் ரமலான். அதாவது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தவறான கான்செப்ட்ல இருக்கிறோம். ஈமான் என்பது எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனிடத்தில் சில சமயங்களில் ஈமான் அதிகரிக்கும், சில சமயங்களில் ஈமான் பலவீனமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரமதான் அல்லாத மாதங்களை விட ரமதான்ல ஈமான் கூடுமா கம்மியாகுமா? நிச்சயமா கூட தான் செய்யும். ஒரு பயானில் உட்கார்ந்து இருக்கும் போது ஈமான் துப்புளிக்கும். ஏதாவது சஹாபாக்கள் வரலாறு கேட்கக்குள்ள, மற்ற விஷயங்கள் கேட்கக்குள்ள நாமளும் மார்க்கத்துக்காக இப்படி செய்யணும்னு நினைப்போம். ஆனால் வீடுகளுக்கு சென்ற பிறகு, வீட்டு பள்ளிவாசலை விட்டு சென்ற பிறகு அது குறைந்து விடும். ஒரு ஜனாசாவுக்கு போறோம். ஜனாசாவுக்கு போகல எப்படி வாழ்ந்த மனிதர் இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு, இப்போ நாளைக்கு நமக்கும் இந்த கதி வரும், அதனால நல்லபடியாக இருந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். ஜனாசாவை விட்டு வெளியே வந்த பிறகு அவர் எப்படி மூத்தானார் தெரியுமா அப்படின்னு பேசக்கொள்ளவே நம்முடைய ஈமான் வந்து குறைஞ்சிருக்கும். இது மனிதர்களாகிய நமக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்னால் வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கப்பட்ட சஹாபாக்களுக்கும் இந்த நிலைதான் ஏற்பட்டிருக்கு. ஒரு முறை ஹன்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடை வீதியிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹன்லா முனாஃபிக்காகி விட்டான், ஹன்லா முனாஃபிக்காகி விட்டான் என்று சொல்லிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு நிப்பாட்டி கேட்கிறாங்க, என்ன ஹன்லா, உனக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்த, நீ எப்படி முனாஃபிக்காக முடியும்? இல்ல, ரசூலுல்லாஹோட உட்கார்ந்து இருக்கும் போது நமக்கு சொர்க்கமும் நரகமும் அதை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹை விட்டு விட்டு வீட்டுக்கு சென்ற பிறகு மனைவி மக்கள், வீட்டுக்கு சம்பாதிப்பது, குடும்பத்துக்கு சம்பாதிப்பது, இதை போன்ற உலக விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. அவர் இரட்டை நிலைப்பாடு அல்லவா, இது முனாஃபிக்தனம் இல்லையா என்ற போது அபூபக்கர் சொல்றாங்க, எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது, எனக்கும் அப்படித்தான் ஏற்படுகிறது. உலகத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு மிகவும் பிடித்த நபர் என்று சொன்னவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களதான் எல்லா சமயங்களிலும் துணைக்கு தன்னை நண்பராக கூட்டிக் கொண்டார்கள். அந்த அபூபக்கரும் தன்னை முனாஃபிக்காக ஃபீல் பண்ணாங்க. ரெண்டு பேரும் நேரம் ரசூலோட போறாங்க. ரசூலோட போய் செய்தியை சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவ்வாறு அல்ல, ஈமான் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது, ஈமான் தழும்பும் ஈமான் குறையும். எப்போதும் ஒரே மாதிரியாக இருந்தால் நீங்கள் மனிதர்களாக இருக்க மாட்டீர்கள், மலக்குகளாகி விடுவீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, தவறை செய்ய மனசு தூண்டும் போது உங்களுக்கு என்னவா இருக்கு? எங்க ஈமானை தடுத்து விடுகிறது. அதான் ஈமான் இருப்பதற்கான அடையாளம். தொழுவோம், ஒரு நாள் தொழுவ முடியல, 2 நாள் இங்க நம்மளால வர முடியலன்னா கூட குத்துறது இல்லை, அதான் ஈமான். அந்த குத்துதலும் அதை படைச்சதும் இல்லை, தொழுதாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு, தொழுவாட்டிலும் மனசு ஒரே மாதிரி தான் இருக்குன்னா ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல நம்மள்கிட்ட காணாம போதும் நடக்கும். அப்ப ஈமான் அல்லாஹ்வுக்கு அடிபணிவதன் மூலமாக அதிகரிக்கும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவதன் மூலமாக அதிகரிக்கும், தொழுவதன் மூலமாக, குறிப்பாக இரவு நேர தொழுகைகள்ல நீண்ட நேரம் விட்டலின் மூலமாக ஈமான் அதிகரிக்கும். அப்ப இதெல்லாம் எப்ப? ரமலான்ல மற்ற மாதங்களை விட அதிகமாக நமக்கு கிடைக்கிறது. மற்ற மாதங்கள்ல இஷா நாளுக்கு தொழுகிறவங்கள விட ரமலான்ல தராவி 1 மணி நேரம் தொழுகிறவங்க அதிகம். இது நம்ம சென்சஸ்லாம் எடுக்க வேணாம், நம்முடைய பள்ளிகளை பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். அப்ப இயல்பாக ரமலானுடைய மாதம் மனிதனிடத்தில் ஈமான் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது.
அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், எவர் நேர்வழியில் செல்ல முயற்சிக்கிறாரோ அவருக்கு நாம் நேர்வழி அதிகப்படுத்துவோம். அப்ப இந்த ரமலான் மாதம் அடைந்தும் கூட அந்த ஈமானை அதிகரிக்க நம்ம முயற்சி எடுக்கல அப்படின்னா நாம் கை சேர்த்துக்குள்ளாக மாறிவிடும். அதனால இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இறைவனோடு நெருக்கமாக்க முடியுமோ அதுக்கு தான் நோன்பு. நோன்புடைய மிக முக்கியமான படிப்பினை என்ன? யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை பார்க்கிறான் என்ற தக்வாவை, பயபக்தியை, அச்ச உணர்வை உண்டாக்குவதுதான் நோன்புடைய மிக முக்கியமான கடமை. அப்ப அந்த அச்ச உணர்வு நம்மிடத்தில் வந்துவிட்டால் அது நம்மை சொர்க்கத்துக்கு நெருக்கமாக்கி நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியதாக ஆகிவிடும். இப்ப இரவு நேரங்களில் தொழுகிறோம். தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்குள்ள, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினூன கிதாபன் மௌகூதா, தொழுகை என்பது ஒவ்வொரு மூமினுக்கும் நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு தொழுகையும் இந்தந்த நேரங்களில் தொழ வேண்டும் என்பதை அல்லாஹ் விதியாக்குகின்றான். அப்ப அந்த விதிக்கு கட்டுப்பட்டு நீங்க தொழுகும் போது நிச்சயமாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் இன்னொரு இடத்துல தொழுகையை பற்றி சொல்லும் போது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், திண்ணமாக தொழுகை உங்களை தீமையான மானக்கேடான விஷயங்களை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் மது அருந்துவது ஹராமாக்கப்படாத போது, மது ஆரம்பத்தில் ஹராமாக்கப்படாது. அல்லாஹ் எப்படி வசனம் இருக்கிறான், முதல்ல நீங்கள் தொழுகைக்கு வரும்போது போதையில் வராதீர்கள். அதன் அர்த்தம் என்னன்னா, தொழுவோம்னா ஒரு நாளைக்கு 5 முறை வரணும். ஸோ 5 முறை வரக்குள்ள போதையில் வரக்கூடாது, மது அருந்தக்கூடாது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கன்சம்ஷன் கம்மியாயிடும், எல்லாம் விட்டுவிடுவோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான், பகுதியாக கடைசியாக மது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, ஆரம்பத்திலே மது ஹராமாக்கப்பட்டிருந்தா நீங்க ஏற்றுக்கிறீங்களா? கஷ்டம் தாங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையை ஈமானோடு என்ன பண்றான், ஈமானோடு அல்லாஹ் தஆலா லிங்க் பண்ணுகின்றான். அதே போல ஈமானை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகள், இது போன்ற சபைகள். இந்த சபைகளை நம்ம என்ன பேசுறோம்? வேற எந்த விஷயமும் பேசுறது அல்லாஹ்வை குறித்து, அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து, குர்ஆனை குறித்து, ரமலானை குறித்து, நோன்பை குறித்து. இந்த 10 நிமிஷம் உட்கார்ந்தா கூட 10 நிமிஷங்கள் அதை பற்றிய விஷயங்கள் பேசப்படும் போது நம்மையும் அறியாமல் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பேஸ்புக்கில் ஒரு பதிவு எழுதிட்டு அதுக்கு பதில் வந்துச்சு. அப்ப ஞாபகம் வந்துச்சு, பயான் ரெடி பண்ணது. ரமலானுடைய காலங்களில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஃபத்வா கொடுப்பதை கூட தவிர்த்து இருந்தார்கள், குர்ஆனோடு பின்னிப்பிடிந்திருந்தார்கள். நமக்கு எதுக்கு இது அப்படின்னு என்ன பண்றத டெலீட் பண்ணிட்டோம். அப்ப பேசக்கூடியது நம்மள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப இது போன்ற இறைவனை நினைவு கூறக்கூடிய சபைகளில் உட்கார வேண்டும். அதே போல ஈமானை அதிகரிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் சேரிட்டி, சதகா. அல்லாஹ் இந்த ஜும்மாவில் சக்காத்துடைய முழுமையான விஷயங்களை இந்த ஜும்மாவுடைய உரையில பார்ப்போம். சதகா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் தவறிழைத்து விட்டால் தவறுக்கு தௌபா செய்துவிட்டு பிறகு தொழ சொல்லியிருக்கிறார்கள், நோன்பு வைக்க சொல்லியிருக்கிறார்கள், அல்லது சதக்கா கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள். அப்ப சதக்கா நம்ம அல்லாஹ்வுடைய ஈமானை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த ரமலான் இயல்பாகவே அல்லாஹ்வின் மீதான நெருக்கத்தை, அல்லாஹ்வின் மீதான பாசத்தை அதிகப்படுத்தக்கூடிய காரணத்தினால் நம்முடைய ஈமான் இயல்பாக இந்த ரமலானுடைய மாதங்களில் வளரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த மாதத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அருள் வளங்களை பெறக்கூடிய மக்களாக நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தி ஐயான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாசலின் வழியாக சூனத்தில் செல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்ற துஆ செய்தவனாக இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன்.